இன்றைக்கி ஒரு முக்கியமான விஐபியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அவங்க வர சொல்லியிருக்காங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க. நல்லா இருக்கல சார்? நல்லா இருக்கான். சார் ஐயனார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இப்போ தான் வரோம். ஆமாம் சார் கும்பாபிஷேகம் வீடியோ நிறையா போட்டிருக்கான். ஆமாம் சார். சரி சரி. அதான் ரீல் பார்த்தா வரவே முடியல, எல்லாம் அறிவியாக போயிட்டீங்க இவ்வளோ இருக்கு. இல்லை, அது இடையில நிறையா கோயில் கும்பாபிஷேகம் அது இதுன்ட்டு போயிட்டோம். அதனால் பண்ண முடியல. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா கூப்பிட்டீங்கன்னா வர்றது தான். ஓகே சார். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், வந்து நம்ம செஞ்சு தரோம். சரி சார். சரி சார். சரி சார். சரி, நீங்கள் வந்து இந்த குதிரை வாகனம் செய்கிற வேலை செய்கிறீங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். சரி சரி. நீங்கள் பரம்பரையாக இந்த வேலை தான் செய்கிறீங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். இது இப்போ இந்த சீசன் வந்து இப்போ இந்த திருவிழா டைமில் சார். சரி. திருவிழா டயத்தில் எல்லா ஐயனார் கோயிலுக்கு இதில் ஒரு 10 கிலோமீட்டர் ரவுண்டிங்கில் உள்ள ஐயனார் கோயிலுக்கு பூரா குதிரை எடுத்துருவாங்க எல்லா கிராமத்துலேருந்து வந்து. சரி. அந்த கிராமத்துக்கு பூரா குதிரை செஞ்சு கொடுக்குறது நாங்கள் தான். ஓஹோ. இங்கேருந்து வந்து அவங்க வந்து இதுமாதிரி பெயிண்டிங் பண்ணி செஞ்சு சுட்டு பெயிண்டிங் பண்ணி சாமி அழைச்சி அதை அழைச்சி ஊரில் எல்லாருமே வந்து ஒரு 200-300 பேர் வந்து இங்கேருந்து வந்து தூக்கிட்டு போவாங்க சார். ஓஹோ. தூக்கி கொண்டா அதுக்கு பிறகு கோயிலில் வச்சு சிறப்பு கொடுத்து அது கொடுத்து அப்புறம் விடிய கிழமை பூஜை போட்டு கிடா வெட்டுவாங்க. சரி. அது அந்த ஊரினுடைய பரம்பரையாக செய்கிறது சார். ஓஹோ. அதுமாரி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த குதிரை வந்து நம்ம திலேலாகம் பக்கத்தில் துறதோப்பு பெரிய ஐயனார் போகுது சார். சரி சரி. இப்போ இந்த ரெடியாக இருக்கிறதெல்லாம் வந்து துறத்தொப்புக்கு போகுது. ஆமாம், துறதோப்பு பெரிய ஐயனாருக்கு போகுது சார். சரி சரி. 10 குதிரை. சரி. ஆமாம், இது செஞ்சு வேலை ஆகிட்டுருக்கு, பெயிண்டிங் வேலை ஆகிட்டுருக்கு. ஆமாம், மற்ற கோயிலுக்கும் குதிரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. மழையெல்லாம் எப்படி? மழை வரும்போது உங்களுக்கு வேலை சிரமம்? ஆமாம் சார், மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சிரமம் வேலைக்கு. ஓஹோ. அதனால் படுதாலாம் கையில் இருக்க, இருந்தாலும் மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப சிரமம். இப்போ இந்த பெயிண்டிங்கே இப்போ பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கே படுதா போட்டு மூட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சரி சரி. இது எப்போ டெலிவரி கொடுக்கணும் உங்களுக்கு? திங்கக்கிழமை வந்துடுவாங்க சார். திங்கக்கிழமை 4 மணிக்கு தூக்கிடுவாங்க. ஓஹோ. 4 மணிக்கு வந்து அதுக்கு காலையில் வந்துடுவாங்க, ஒரு 10-15 பேர் வந்துடுவாங்க. சரி. வந்து கயிறு வைக்கல் பூத்திரி வெடிப்பட்டா சைடு வான வேடிக்கையோட இப்போ வெடிப்பட்டாசு டம்பா போக்குவரத்துல கடுமையாக வரும். சரி சரி. புழுதி மண்ணு நிறைய அடிட்டு வரும். இப்போ போடுவாங்க டம்பால, புழுதி மண்ணு மட்டம் பண்ணுவாங்க டம்பால. சரி. மட்டம் பண்ணி இந்த குதிரையை மேடு பண்ணலாமா மட்டமாக எடுக்கணும். அந்த அளவு இருக்கணும். இவர் குதிரை செஞ்சு கொடுக்குறாருல, இவர் கொஞ்சம் லெவல் பண்ணணும். அந்த கால்கிட்ட மண்ணை வச்சு மேடு பண்ணலாமா மட்டம் பண்ணிட்டு. சரி சரி. கற்கா ஒரு மெட்டீரியல் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமம். பாக்கி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாக்கியெல்லாம் பண்ணிடுறோம் போயிடுறோம் சார். சரி சரி. ஆமாம், அந்த பக்கம்லாம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இந்த ஐயனார் கோயிலுக்கு போகிறது தான் சார். நான் திங்கக்கிழமைக்கு போகிறது தான் சார். நாளை திருச்சி. ஓஹோ. சித்திரை 30ஆம் போகிறது பெயிண்டிங் நடந்துட்டு இருக்கு. சரி. அது நம்மளால முடியாதுன்ட்டு பெயிண்டர் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி. பெயிண்ட் வச்சு அடிச்சுட்டு தூத்தம் மழை வந்துருச்சுன்னு படுதா போட்டு மூணுச்சு. ஓ, மழை வந்திருக்கிறதுனால படுதா போட்டு வச்சுருக்கீங்களா? சரி சரி சரி. ஆமாம், இது பெயிண்டிங் பண்ணிவிட்டு படுதாவே வைக்கிறது ரொம்ப சிரமமான வேலை தான். பெயிண்ட் அடிச்சுட்டா வைக்க முடியாது சார். ஓஹோ. பெயிண்ட் அடிக்காத விட தூக்கி போட்டிருக்கேன். பெயிண்ட் அடிச்சுட்டா அது காயறது வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆமாம் 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 ஆமாம். அதனால் நம்மளால் முடியாது, ஒரு ஆள் முடியாததுனால பெயிண்டரை கூப்பிட்டு அடிக்க விட்டேன் சார். சரி சரி. ஆமாம் சார். சரி சரி. இது இந்த வேலையில் வந்து லாபம் இல்லைன்னாலும் நம்ம கடவுளுக்காக செய்கிற லாபங்கிறதுல வந்து எதிர்பார்க்க முடியாது சார். லாபங்கிறது ரொம்ப கம்மி. சரி. உழைப்புக்கு உள்ளதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சார். ஆனால் நம்ம கோயிலுக்கு பரம்பரையாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு இதுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோமே தவிர, எதை பகவான் நம்மளையும் நல்லா வச்சுக்கிட்டோம், கிராமத்துலேயும் செய்கிறாங்க, நம்மளையும் நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதால ஒரே காரணத்தை செய்கிறோம். லாபம்னு கொடுத்தா ஒரு ஜோடி குதிரைக்கு 25,000 ரூபா கொடுத்தா சார் கட்டுப்படி ஆகும். ஆனால் அந்த அமௌண்ட்டை நம்ம அந்த கிராமத்தில் வாங்க முடியாது. சரி சரி. அதனால் எதை நம்ம கோயிலுக்கு செய்கிறோம் அவ்வளோதான். சரி சரி சார். ஆமாம், இதுக்கு வைக்க கருக்கா இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்ற இடுபொருட்கள் கிடைக்கிறதானே சிரமமாக இருக்கு. ஆமாம் சார், கொடுக்கணும். ஆள் வசதி வேணும் சார். திடீர்னு ஏதாச்சும் ஒன்றுனா தூக்கம் எடுக்கிறதுக்கு 7 ஆள் இருந்தாலும் தூக்கலாம். அது ஒரு பெரிய சிரமம். அது ஒரு சிரமம். பக்கத்தில் எதுவும் ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. ஆமாம், அப்படிலாம் உள்ளது சார். இதில் வந்து இந்த குதிரை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். இது வந்து 30ஆம் தேதி கொடுக்க வேண்டியதா இல்லை? இல்லை, இது வந்து இது லேட்டாக கொடுக்குறதா? வையாசி 13ஆம் தேதி 14ஆம் தேதியும் போகுது சார். இதுவா? ஆமாம் சார், வேறு ஊருக்கு போகிறது. இது அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி சரி. ரேட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வேலை ஆகிட்டு இருக்கு. ஓஹோ. ஆமாம் சார். அங்கே இந்த பக்கம் இருக்கிறது கோயில்? அது கோயில் சார், எங்கள் குலதெய்வம் கோயில் இது. சரி சரி. அது என்ன குலதெய்வம் கோயில்? இது காத்தாயம்மன் சார். உள்ள இருக்கு கட்டடத்துக்குள்ள. அப்படியா? ஏத்தாப்புல அங்கிட்டு இருக்குது வீரநாதர். காத்தாயம்மன். அது
சரி சரி. காத்தாயம் பண்ணால் இதில் எல்லாம் இருக்கும், மகிழியே அங்கே இருக்குள்ள இருக்க. இல்லை சார், இது வந்து அது நிறைய இடத்துல இருக்குது சார். இது வந்து எங்கள் பங்காளிகளுக்கு 12 குடும்பத்துக்காக இதை கொண்டாந்து இங்கே கோயிலாக வச்சு நடவடிச்சிட்டோம் சார். சரி சரி. நடவடிச்சு நாங்கள் இதுக்கு ஆடி மாதம் சிறப்பாக சாமி கும்பிடுறது. ஆடி மாதத்துலையா? ஆடி மாதம். சரி சரி ஆமாம் சரி. சார். இந்த பக்கம் இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, இதில் என்ன செய்கிறீங்க? அதான் சார், அதெல்லாம் சார் சூளை, இந்த குதிரை தூக்கி விட்டு வைக்கிறது. ஆனால் இந்த சூளையில் வைக்க முடியாது. சரி. சட்டிப்பானை வேக வைக்கிறதுக்கு இந்த சூளை. ஓஹோ. சட்டிப்பானை செய்வோம் பாருங்க இடையில. ஆமாம். அதை வந்து இதுக்குலாம் வச்சு நாங்கள் வேக வச்சு காலாயில் வச்சு எடுக்கணும் சார். இது சரி. ஓ, பொங்கல் டைமில் செய்கிறதா? ஆமாம், பொங்கல் டயத்தில் செய்கிறது சார். சரி. உள்ளே போய் பாருங்க, உள்ளே போய் வருங்க, இப்படி அறிவாங்க. இதெல்லாம் சார் சட்டிப்பானை சொல்ல வைக்கிறது. ஓஹோ. இது வந்து பொங்கல் பானை செய்கிற இடம். ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார். இதை மண்ணாக செஞ்சு இதை வந்து அடுப்பில் வைக்கிறது. காலாயில் வைக்கிற இடம் அது. காலாயின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த வேலைக்கெல்லாம் ஆள் இப்போ வர்றது குறைவாக இருக்கும். இதுக்கு வேறு ஆளுகளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார். இது வந்து நாங்கள் தான் செய்யலாம். எங்கள் பையனுக்கு எங்கள் ஆளுகளுக்கு இன்னும் இது யாருமே இருக்குன்னு சரியாக தெரியாமல் போயிட்டு, எல்லாம் வாரிசுகளுக்கெல்லாம் தெரியாமல் போயிட்டு சார். இருக்கிற நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கும் போது எங்கள் பையனுக்கே இது எப்படி செஞ்சாங்க போலாங்கிற மாதிரி வந்துடும் போல இருக்கு சார். அது மாதிரிக்க நிலவரங்கள் ஏற்பட்டு போச்சு. இப்போ இதெல்லாம் சேதமானதா? அதெல்லாம் சேதம் சார், சேதம் ஆகும் சார். ஓஹோ. செய்யும் போதே சேதம் ஆகும். சேதம் டேமேஜ் ஆகிடும் சார். சரி சரி. ஆமாம் சார். இது ஒவ்வொன்றையும் கால் இதெல்லாம் தனித்தனியாக செஞ்சு அப்புறமா எடுக்கணுமா? அது தான் செஞ்சு இணைச்சி கடைசியில் அப்படி கொண்டாந்து முகத்தை வளைச்சி கொண்டாந்துருவோம். அது முகம் வச்சு இன்னும் அதில் வந்து முகம் மட்டும் ஃபிட் பண்ணணுமா? ஃபிட் பண்ணணும் சார். அதில் முகம் ஃபிட் பண்ணி செட்டிங் பண்ணணும். சரி. ஆமாம், அவ்வளோ இருக்குது சார். ஐயா யார் உட்காந்துருக்காவுல? எங்கள் அப்பா சார். அப்படியா? எங்கள் அப்பா இருக்கிறது நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். சரி சரி. ஐயா காலத்துல எல்லாம் சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. பானை வடிவம்லாம் நிறைய இருந்திருக்கும். இப்போ வந்து செய்யறதுக்கான சூழ்நிலை இல்லை, குறைஞ்சி போச்சுல உங்களுக்கு இதோட இதெல்லாம்? குறைஞ்சிருச்சா, திரும்பி வருது சார். ஆமாம், மண்பாண்டத்துக்கு திரும்பி வர்றாங்க மக்கள். ஓஹோ. ஆமாம், இப்போ வந்து அவசியம் கருதி எல்லாமே பாத்திரத்தில் பண்ணதுனால அப்படி இருக்குது. சரி சரி. இது வந்து சித்திரை 30ஆம் தேதி ஐயனார் எடுப்பு. ஆமாம் சார், சித்திரை 30. எனக்கு 4 மணிக்கு வந்தால் இதோட நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். ஆமாம், 3:30 மணி 4 மணிக்கு வந்துடும் சார். சரி, வர்றோம், வந்து பார்த்துட்டு பண்ணுவோம். கண்டிப்பாக தொழிலை வந்து முன்னாடியே வந்து எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன். ரைட்டு சார், ரைட்டு சார். எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து அதை மறுபடியும் வருவோம். வாங்க சார், வாங்க சார், வந்து எடுத்து சார். சரி, ரைட்டு, ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே. இது வந்து கால் பகுதி. அது கால் பகுதி சார். ஓ, இது கால் பகுதியை செஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தான் பாடி படியாக செய்யணும். இணைச்சி இந்த மாதிரிக்கு வரும் சார். ஓஹோ. இதே மாதிரிக்கு இணைச்சி அடுத்தது அதே மாதிரிக்கு வரும், அடுத்த சைஸ் மாதிரிக்கு. ஓஹோ. அது பிறகு வந்து இதை முகம் முடிக்கிறது. முகம் முடிக்கணும். ஆமாம் சார். அதுக்கு பிறகு வெளியில் இருக்கிறது மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்களா? வெளியில் எடுத்துக்கிட்டா சூளையில் வச்சு, வேகாட்டில் வச்சு, சூளையில் வச்சு சுட்டு அதுக்கு பிறகு தான் பெயிண்டிங் வேலைக்கு வர்றது. சரி சரி. இது மழையில் சேதமாயிடும் அப்படிங்கிறதுக்காக ஷெட்டில் போட்டிருக்கீங்க? ஷெட்டில் போட்டுருக்கோம் சார், ஷெட்டில் போட்டுருக்கோம். சரி சரி. அதெல்லாம் ஷெட்டெல்லாம் போட்டு பராமரிக்கலைன்னா சிரமம் தான். முடியாது, தொழிலுக்கு இதுதான் சார் அவசியம். இல்லாட்டி எங்கள் ஜாமான் எதுவுமே மழைக்கு பகை. மழையை கண்டா பகையாயிரும். சரி, எதுவுமே வெளியில் போட முடியாது. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றுக்கும் ஆகாது. அதுக்காக உள்ளே போட்டு இந்த ஷெட்டெல்லாம் இது பெயிண்ட் டப்பாவெல்லாம் வந்து வர்ணம் பூசுறதுக்காக வச்சுருக்கீங்களா? ஓ, அங்கே வெளியில் பார்த்தோமே அந்த இதுக்கு வர்ணம் அது பூரா அந்த கலர் பூரா ஏற்றிடும் சார். சரி. ஒன்றா எடுத்து அங்கே என்னமோ இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? அது என்ன? அது திஷ்டி பொம்மை சார். அது திஷ்டி பொம்மை. அது தனியாக விற்கிறது அது? சார். சரி சரி. இது வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கக்கூடிய இருக்குது. சரி சரி சரி. சரி, நல்லது. இது மாதிரி பார்ப்போம். உள்ளே ஃபினிஷ் பண்ணுறது மாதிரி இதுவும் காயறதுக்காக செஞ்சு வச்சுருக்கீங்க. மழையில் சேதமாகக்கூடாதுங்கிறதுக்காக வச்சுருக்கீங்க உள்ள. சரி சரி. ஐயா, என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறியா? குதிரை செய்கிறது. குதிரைக்கான மண் அது? மண்ணு சார். சரி சரி சரி. குதிரைக்கான உள்ள மண்ணு தான். சரி, இந்த பக்கம் வாங்கலாம் வெளியில். சரி. ஐயா பேர் என்ன? குணசேகரன். சரி சரி. இந்த மாதிரி மண்ணை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இது போட்டு சார் கீழேருந்து ஒவ்வொரு சார் ஒவ்வொரு தான் வச்சு வளர்த்து வரணும். சரி சரி. கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சு வரணும். சரி. காய காய மறுபடியும் செஞ்சு தான் இதை செய்யணும். சரி சரி.
இதெல்லாம் மண் பொம்மையெல்லாம் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் என்னது? இது வந்து சார் அவங்க உங்களுக்கு இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்ததோட வேண்டி விட்டு எடுத்துருவாங்க சார். சரி. இதெல்லாம் பொம்பளை பிள்ளை சார். ஓஹோ. இதெல்லாம் ஆம்பளை பிள்ளை சார். ஓஹோ. எல்லாம் பெயிண்டிங்காக இருக்குது. எல்லாம் நாளைக்கு தான் பெயிண்டிங். குழந்தை பிறந்த உடனே வேண்டுதலுக்காக வைக்கிறேன். வேண்டுதலுக்காக எடுத்துட்டு ஐயனார் கோயில் கொடுத்துருவாங்க சார். சரி சரி. வீட்டில் பாம்பு வருது பாருங்க. ஆமாம். பாம்பு வரக்கூடாதுன்னு வேண்டியிருப்பாங்க. அதுக்கு இந்த பாம்பு. ஓஹோ. அதுக்கு வந்து இந்த பாம்பு செஞ்சு கொண்டு விட்டுருவாங்க சார். விட்டுருவாங்க. சரி சரி. இந்த மூட்டு வலி கால் வலி இருக்கு பாருங்க. ஆமாம். அதுக்கு ஐயனார்கிட்ட வேண்டிக்குவாங்க. சரி. அதுக்கு இந்த கால் எடுத்து விடுறேன்னு சொல்லி 2 கால் கொண்டு விடுவாங்க மேய்க்க. ஓஹோ. ஆமாம். அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஓ, அதுதான். அதுக்கு சீக்கிரமாக நல்லா கல்யாணம் ஆகணும், நல்லபடியாக ஆகணுங்கிறது வேண்டி இருப்பாங்க. அதுக்கு இது பொண்ணு மாப்பிள்ளை ஐடியாவில் இது கொண்டு செஞ்சுன்னு வருது. இதெல்லாம் வேலை பினிஷிங் நிறையா இருக்குது வேலை. இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணணும், மற்றதெல்லாம் இருக்குது. ஆமாம். இது சரி. இது வந்து வர்ணம் தீட்டுறதுக்காக வேலை நடந்துக்கிட்டு இருக்காப்பா. சரி சரி. வர்ணம் தீட்டி இதை வந்து 30ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும் அவங்களுக்கு. கொடுத்துருங்க சார். ஆஹா. 30ஆம் தேதிக்கு இதில் எதுவும் வேலை வைக்க முடியாது சார். 30ஆம் தேதிக்கு வந்து அவங்க வந்து இந்த கயிறு வைக்கலாம் போட்டு வரிஞ்சு சாமி அழைச்சி தூக்குறது தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஆஹா. ஒரு 200 300 பேர் வந்துடுவாங்க சார் அந்த கிராமம் பூரா. ஆஹா. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தான் வருவாங்களே, எல்லா கோயிலுக்கும் தலை இதுதானே. ஆமாம் சார். ஆமாம் சார். அதனால் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றதானே. பெரிய ஐயனார் வந்து இது எங்கேங்க போகுது? பெரிய ஐயனார் கோயிலுக்கு திறந்துப்பா அந்த யானை குதிரை இருக்க. போன வருஷம் எடுத்துக்கல எடுத்தாங்களா? வருஷம் தான் உண்டு, எடுக்காமல் நிற்காமல். கொரோனா டயத்தில் இந்த கோயில் திருவிழா நடந்துச்சு சார். இந்த குதிரை வந்து எந்த ஊரில் செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் மாவட்டம் சார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுக்காவில் ஆலங்காடுங்கிற கிராமத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் செய்கிறோம் சார். இங்கே ஒரு 10 குடும்பங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி. இந்த குதிரை பானை சட்டி இந்த சீசனில் குதிரை ஓடும். இப்போ குதிரை சாமி சிலைகள் இந்த ஆவணி மாதம் வரைக்கும் ஓடும் சார். விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் இந்த உருவம் தான் ஓடிட்டு இருக்கோம். சரி. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த பானை சட்டி செஞ்சால் போனால் செய்கிறது தவிர இந்த டயத்தில் இதுதான் சார் ஓடிட்டு இருக்கோம். இதே பண்ண முடியலை எங்களால். குதிரை ஆர்டருக்கு பண்ண முடியலை. இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் செஞ்சு தரணும்னு சில இதை எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் சார். சரி. அதனால் மக்கள் இப்போ வந்து சாமி பற்றியில் ரொம்ப விரும்பி ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சரி. காசு பணத்தை பார்க்க. இது வந்து திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலங்காடு. ஆமாம் சார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுக்கா சார். சரி. முத்துப்பேட்டை தாலுக்கால ஆலங்காடு கிராமம். சரி சரி. இது ஈசிஆர் சாலையிலேயே பக்கத்தில். ஆமாம், ஈசிஆர் சாலையிலே பக்கத்தில் இருக்கோம் சார். சரி சார். ஆமாம் சார். உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுனாக்கா நேராக வந்தாலே நேராக வந்து கான்டாக்ட் பண்ணலாம் சார். கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 80 98 18 39 40 சார். சரி. ஐயா பேர்? கருணாநிதி சார். கருணாநிதி வேளாளர். கருணாநிதி வேளாளர். ஆமாம் சார். வேளாளர். இங்கே கேட்டாலே தெரியும். சொல்லுவாங்க சார். சரி நல்லதுங்க ஐயா. ஆமாம் சார்.